கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்ற பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் என்கிறார். கறந்த பாலோடு கண்ணலாகிய சர்க்கரையை சேர்த்து அதோடு நெய்யையும் சேர்க்க சொல்லுகிறார். பால், சர்க்கரை, நெய், இந்த மூன்று பொருளையும் இந்த வரிகளிலே மாணிக்கவாசக சுவாமிகள் பயன்படுத்துகிறார். இந்த பால் என்பது பசுவினுடைய மடியிலே இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான அமிர்தத்திற்கு ஒப்பானது. இன்னைக்கெல்லாம் மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் பால் என்பதுதான் சரிவிகித உணவு என்பதை மருத்துவம் சொல்லுகிறது நமக்கு. பால் என்பது அடிப்படையான ஒரு பொருள். கண்ணல் என்று சொன்னால் அது சர்க்கரை, அது மிக இனிமையானது. நெய் எப்படி தெரியுமா? அது நிலையானது. இந்த மூன்றுக்குமான வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பால் அடிப்படையானது, கண்ணல் என்று சொல்லப்படக்கூடிய சர்க்கரை இனிமையானது, அதாவது சுவையை தரக்கூடியது. நெய் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய நிலையானது. பால் அடிப்படையாக இருக்கிறது. இந்த காய்ச்சிய நெய் இருக்கிறது பாருங்கள், அது அழிவே இல்லாதது. பெருமக்களே, இந்த உலகத்தில் பிறக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் அடிப்படை தன்மை என்பது என்ன? பிறவி என்பதுதான். பிறந்து விட்டோம், சரி, அதை எப்படி நாம் மேம்படுத்திக் கொள்வது என்று கேட்டால், நம்மள பல பேர் புலம்புவோம் இல்லையா? என்னைய கசக்கி புழிஞ்சிட்டாங்க, எனக்கு கஷ்டம் தாங்க முடியல, விதி என்னை கசக்கி பிழிகிறது என்றெல்லாம் சொல்லுவது, புலம்புவதை நாம் கேட்டிருக்கிறோம். அதற்கு மேலே இன்னும் காய்ச்சி எடுத்து விட்டார்கள், எனக்கு தாங்க முடியவில்லை துன்பம் என்று கலங்குபவர்களையும் நாம் பார்த்திருக்கின்றோம். கரும்பு தேவலோக பயிர், அந்த பயிரிலே இருந்து சர்க்கரை வருவதற்கு இத்தனை செய்முறைகள் செய்ய வேண்டி இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நெய், அது பாலிலே இருந்து தயாரிக்கப்படுகிறது. நெய்யை தயாரிப்பதற்கும் நிறைய செய்முறைகளை நமக்கு தெரியும். இப்படி இந்த பால், கண்ணல், நெய் மூன்றும் இணைந்தால் எவ்வளவு சுவையாக இருக்கும். அப்படி கறந்த பாலாக, கண்ணலாக, நெய்யாக வாழ்க்கையிலே அடிபட்ட ஒவ்வொரு ஆன்மாவும் இறைவனோடு சென்று கலக்கும் பொழுது மிக 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 இனிமையான ஒரு அனுபவமாக இருக்கிறது.